இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் கீர்த்தி சுரேஷ் இந்த வீட்டுக்குள்ள வராம இருந்திருந்தாலும், அதே மாதிரி அமித்தோட பிறந்த நாள் இன்னைக்கு வராம இருந்திருந்தாலும், கண்டிப்பா சொல்றேன் 1 ஹவருக்கான எபிசோட்ல அவங்களால கண்டென்ட்டே வச்சிருக்க முடியாது. ஏன்னா இதை வச்சு தான் மேக்ஸிமம் மேட்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்கூல் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துலலாம் சிறப்பா இருந்தது, எந்தெந்த இடத்துலாம் ரொம்ப வெறுப்பா இருந்தது அப்படின்றது இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதிகமா வெறுப்பா இருந்த சம்பவங்கள் தான் அதிகமா இருந்தது. ஓப்பனா சொல்ல வச்சுக்கோங்களேன், இந்த வாரத்தை வந்து செதைச்சிட்டானுங்க. அது இன்னிலேருந்து கண்கூடா தெரியுது. இந்த வாரம் எப்படி போகுது அப்படின்றது கண்கூடா தெரியுது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எப்பவுமே பார்த்தீங்கன்னா லைவ் கண்டென்ட் எடுத்து வீடியோ போடுவேன். ஸோ இன்னைக்கு சத்தியமா முடியலங்க, என்னாலே லைவை பார்க்க முடியல. அந்த அளவுக்கு கொடூரமாக தான் இருந்தது. 1 ஹவர் எபிசோட்லேயே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி. எனிவேஸ் அதில் அங்கங்க சின்ன சின்ன கலவரம், சின்ன சின்ன ஃபன் அப்படி நடந்ததில்ல. ஸோ அது என்னன்றது டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பனாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஃபன் டாஸ்க் அப்படின்ற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓப்பனாக வீட்டுக்குள்ள வந்து ஃபன்ன்றது ஒர்க் அவுட்டே ஆகல. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா முதல்ல அது வந்து சீசன் 8 நடந்ததுல, பிக் பாஸ் சீசன் 8ல வந்து எப்படி இந்த டாஸ்க் அணுகிருந்தாங்க அப்படின்றத முதல்ல பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டாஸ்க்ல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்கும். அதாவது போன வாட்டி சீசன் 8ல தான் என்ன நடக்கும்னா, இந்த லவ் கண்டென்ட்ன்றது அங்கே தான் ஆரம்பிச்சது. தர்ஷிகாவுக்கும் விஷாலுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டாஸ்கில் தான் நம்ம லவ் பண்ணலாம், லவ் கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லவ் கண்டென்ட் எடுத்தாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா திருடின்ற ஒரு கேரக்டர் எடுத்தாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நான் ரவுடி பையன் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர், ஆளாளுக்கு ஒரு கேரக்டர் ஆர்க் இருந்தது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ஒன்று சூஸ் பண்ணிட்டாங்க. நான் இந்த கேரக்டர் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. இந்த வாட்டி என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனி கேரக்டர் ஆர்க்கே இல்லாம இருக்கு. அப்படியே கொடுத்தாலுமே இவங்க பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதை பண்ண மாட்டாங்க. இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொடுக்கக்கூடிய டாஸ்க் தான், சுத்தமாக கண்டென்ட்டே வராத டாஸ்க்லாம் இல்லை. ஆனால் இது எப்படி அணுகுறோன்றது தான் இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர் வந்து சூஸ் பண்ணி அதில் வந்து ப்ளே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய காம்ப்ளிகேட்டான விஷயம் இருக்கும். இது வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக போயிட்டு இருக்கு. போன வாட்டி பிக் பாஸ் என்ன பண்ணாரு, என்ன இது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே ஒபே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இது வரணும் அப்படின்ற மாதிரி அவங்களே சில விஷயத்தை புகுத்துவாங்க வேற வழி இல்லாமல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே அவங்களுக்குன்னு தனித்தனி கேரக்டர்ல வந்து ப்ளே பண்ண மாட்டாங்க. பிக் பாஸ் சொல்லிட்டாரு, உங்களுக்கான கேரக்டர்ல ப்ளே பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இது எல்கேஜி பசங்க இல்லடா, நீங்க வந்து +1 பசங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா இவனுங்க ஸ்கூல்னோட என்ன பண்றானுங்க, எல்கேஜி பசங்க மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிடறானுங்க. கையில இது விரல வச்சு சப்புறது, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்றானுங்க. அவரே அதனால தான் தெளிவாக சொல்றாரு, டேய் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா +1 +2 படிக்கிற பசங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மெச்சூர்டா நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனால் கடைசி வரை நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனிவேஸ் இன்னைக்கான எபிசோடு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்றாவி லவ் கண்டென்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்வதி, அரோரா அப்புறம் கமுர்தீன், இந்த 3 பேரும் அடிச்சு வெளியே துரத்தி விட்டுருங்க. எங்களால் முடியல, சத்தியமா சொல்ற முடியல. இந்த லவ் கண்டென்ட்டுக்கு ஒரு எண்டு இருக்கா இல்லை, இது லவ் கண்டென்ட் கூட சொல்ல முடியலங்க. இது என்ன கண்டென்ட்னே தெரியல. ஆக்சுவலாக நேற்று எபிசோட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க, ரீகேப்லாம் போடுறாங்க. இந்த சீரியல்ல வந்து பார்த்தீங்கன்னா முன்பு என்ன நடந்ததுன்னு போடுவாங்க, அந்த மாதிரிலாம் போடுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் வந்து கழிவு ஊதுனாங்களே, ஸோ அந்த செக்மெண்ட் எல்லாத்தையும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்வதி கமுர்தீன் 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க. அவங்க வீட்டில் அவ்வளோ தெளிவாக சொல்லுவாங்க. பார்வதி ஃப்ரெண்டும் தெளிவாக சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நீ அங்கே போனது வந்து பார்த்தீங்கன்னா 18+ கண்டென்ட் பண்ணுறதுக்கு இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷோ, அந்த ஷோவில் வந்து குழந்தைங்களாம் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லியும் பார்வதி அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை தான் தெளிவாக பண்ணுறாங்க. இன்னொன்று கமுர்தீனுக்கு ஒரு ஃப்ரெண்டு அவ்வளோ பக்காவாக பார்த்தீங்கன்னா சாட்டு போட்டு கொடுத்துருந்தாரு, மச்சான் நீ அங்கே போகிறது ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அவ்வளோ அவனே கொஞ்சம் தெளிஞ்சு தான் வந்தவனே அப்படியே பார்த்தீங்கன்னா பார்வதி மண்டையை கழுவிட்டாங்க. உன் ஃப்ரெண்டு ஒரு வீடியோவில் சொன்னதை நம்பி நீ வந்து இது பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க பாருங்க. கமுர்தீன் நான் அப்படி பண்ணல பார்வதி அப்படின்ற மாதிரி மறுபடியும் போய் பக்கத்தில் உட்காந்து தடவ ஆரம்பிச்சிட்டாப்ல. அவ்வளோதான், கமுர்தீனை பற்றி சொல்ல வேணும், லைட்டாக ஒரு தடவைனாலே அவள் தான் முடிஞ்சு போயிடும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஆகிடுவார், மலா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிருவாரு. கமுர்தீனோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் என்னடா அவன் கேரக்டர் புரிஞ்சுக்கவே முடியலடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அரோராவை கழுவி ஊத்துறாங்க. அவள் என்ன வெறுப்பேத்துறாடா அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் ரம்யா ஜோ என்ன பண்ணுறாங்க, கனிக்கிட்டையும் சபரிக்கிட்டையும், மச்சான் இதுக்கப்புறம் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட தள்ளி தான் இருக்க போகிறேன், உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், நேற்று நான் சொல்லாமல் போனேன் ஆனால் இப்போ வந்து சொல்லிட்டே போகிறேன், தள்ளி இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா தெரிஞ்சா சரி தான், நல்ல பாம்பு இல்லை சார், சந்திரமுகி பாம்பே, இதுக்கப்புறமா தெரிஞ்சா சரி. ஆனால் இதுக்கப்புறம் நீ வெளியே வந்து இந்த டாஸ்க்ல என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஏன்னா இந்த டாஸ்க்ல ஆல்ரெடி கண்டென்ட் கொடுக்குறவனுங்களே அடங்கி போய் கிடக்குறானுங்க. இவனுங்களை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் சொன்னதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கை வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்டூடெண்டாக இருக்காங்க. இதில் எங்கிறது பிக் பாஸ் ஷோவில் ஒரு கண்டென்ட் இருக்கும், யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு இருந்தால் மாதிரி எல்லாருமே இது பர்ஃபெக்டான ஸ்டூடெண்ட்டாக பர்ஃபெக்டான டீச்சராக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக சொல்கிறேன், அடுத்த இந்த ஒரு வாரம் இருக்குல்ல, ஒரு வாரம் ஃபுல்லாக நம்ம எல்லாம் அப்படியே சரியான மொக்கையை தான் பார்க்க போகிறோம். சுத்தமாக ஃப்ளாட்டான ஒரு ஷோ தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு பல பேர் பார்த்துருக்கவே மாட்டாங்க. இன்னைக்கான லைவ் அதுக்கப்புறம் ப்ரோமோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் கண்டென்ட் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்ற மாதிரி. இந்த பார்வதியும் அரோராவும் மாற்றி பேசிட்டாங்களே, அதெல்லாம் ஒரு ப்ரோமோ எடுத்து 2 ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிதானுங்க. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கான எபிசோடு இருந்தது, லைவ் கண்டென்ட் அந்த அளவுக்கு தான் இருந்தது. எனிவேஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா
இதுக்கப்புறம் திருப்பி மார்னிங் பார்த்தீங்கன்னா பார்வதி திருப்பி ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அவ கூட நீ இருக்கிறதுனா இருமச்சான், அவ கூட இருக்கிறதுனா இருமச்சான், ஆனால் இங்கே பாரு உனக்கு எதில் வீக்காக வரையோ அது மேலே தான் உனக்கு கழுத்துக்கு அடிப்பாங்க. அதாவது பார்வதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் வந்து கமருதீன் வந்து நீ போயிடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து யோசிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அதையும் சொல்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதி ஒன்று விலைக்கு விடணும், துரத்தி விட்டுணும், ஏய் வேணாண்டா போடா அப்படின்ற மாதிரி அதையும் பண்ண மாட்டாங்க. இல்லை நீ என் கூட இரு அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காகவும் சொல்ல மாட்டாங்க. ஒரு மாதிரி குழப்பிக்கிட்டே இருக்காங்க. கமருதீன் காலையில் கொஞ்சம் தெளிஞ்சு வந்தான். அதாவது இல்லை பார்வதி, நம்ம வந்து இங்கே கேம் ஆட வந்திருக்கோம், ரேஷன் கார்டு வாங்க வரல, ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக டிஸ்டன்ஸ் விட்டு இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னால் திருப்பி அவன் மண்டைய கழுவி பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி மாற்றிட்டாங்க. பார்வதி நீ வேற லெவல்மா, கமருதீன் மண்டைய கழுவுறதுல நீ நம்பர் 1 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அரோரா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இது செட் ஆகுதுன்னா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், தனியாகவே இருந்துக்கலாம், அதாவது பழைய மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹக்கு கொடுத்துட்டு பிரிஞ்சுட்டாங்க. அதாவது பிரிஞ்சுட்டாங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எபிசோடு பார்த்ததுக்கப்புறம் அதெல்லாம் இல்லை, இதுங்க எப்பவும் போல தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இந்த 3 பீஸுங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளை தான் முட்டாளாக்குதுங்க. ஒன்று இதுங்க பிரிஞ்சிச்சுன்னு நினைப்போம், பிரியாதுங்க. இல்லை இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துச்சுன்னு நினைப்போம், சேராதுங்க. என்னடா பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பேரையும் அடித்து வெளியே துரத்துறீங்க முடியல. அதாவது ஒரே கண்டென்ட் லூப் மோடில் வந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட எத்தனை நாளாக லூப் மோடில், ஐயோ ஒரு பக்கம் இதுனா ஒரு பக்கம் இந்த FJV ஆனால் காலையில் விடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா உட்காந்து வழி ஆரம்பிச்சிச்சுங்க ரெண்டும். எம்மா என்னடா இது, இந்த சீசனில் தாங்க லவ் கண்டென்ட்டை பார்த்தா இவ்வளோ இரிட்டேட். போன சீசனில் கூட லவ் கண்டென்ட் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுச்சு, ஆனால் இந்த அளவுக்கு இரிட்டேட் பண்ணல. அந்த தர்ஷிகாவும் விஷாலும் பண்ணும்போது கூட ஓரளவுக்கு அது வந்து எப்படி சொல்றது, அந்த இதே ஸ்கூல் டாஸ்கில் தான் லவ் கண்டென்ட் அவங்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வந்து எனக்கு உண்மையான ஃபீல் இருக்குது, தர்ஷிகாவோட ஃபீலிங்ஸ் அதில் உண்மையாக இருந்தது. அப்படி எப்படி சொல்றது, ஓப்பனாக அவங்க ஒத்துக்கிட்டாங்க நான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. அவங்க எப்படி சொல்ற ஒரு மெச்சூர்டான ஒரு லவ் கண்டென்ட் அவங்க கொடுத்தாங்க. ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு லவ் கண்டென்ட், ஃபேக்கான லவ் கண்டென்ட், அது கூட ஓகே, ஆனால் அதில் ஒரு மெச்சூரிட்டியே இல்லாமல் ஒரு குழந்தை புலத்தனமா ஒரு சில்லறத்தனமா ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று பார்வதி கமருதீனை பார்க்கும்போது ஃபுல்லாக காஜில் பண்ணுறாங்க. உண்மையிலே ஓப்பனாக இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் அப்படிதாங்க இருக்கு. நைட்டில் காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் சொல்லியிருப்பேன் தெளிவாக, அதை வேணால் எடுத்து பாருங்க. ஏன்னா மிட் நைட்டில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற சேஷ்டைகள்லாம் இருக்கு, எங்கடா பொதுரு கிடைக்குன்னு தேடுற மாதிரியே பண்ணிட்டு இருக்கானுங்க. இது எனக்கு தெரிஞ்சு சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பார்வதியோட ஃப்ரெண்டு அவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க, இது குழந்தைங்க பார்க்குற ஷோ, குழந்தைங்க பார்க்குற ஷோன்னு தெளிவாக சொல்லியும் திருப்பி நீ அதே வேலையை பண்ணுறேன்னா அப்போ நீ வந்து எப்படி சொல்கிறது, எதை பற்றி யோசிக்கல, வெளியில் வந்து நம்மளை எப்படி பார்க்குறாங்க எதை பற்றி யோசிக்கல. பார்வதியை பொறுத்த வரைக்கும் யார் என்னன்னா பேசிட்டு நான் இப்படி தான் இருப்பேன், கமருதீனை நீ சீரழிஞ்சு போயிடாத, பார்வதியோட கேரக்டர் இப்படி தான் தெரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் எதுக்கும் போயிட மாட்டேதுங்க. எவ்வளோ கழிவு ஊற்றினாலும் எவ்வளோ கிரிட்டிசிசம் வந்தாலும் ஆக்சுவலாக வெளியே இருக்க வரைக்கும் பார்வதி அப்படி தான் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்ல, சர்வைவல் அந்த ஷோலையும் அப்படி தான் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே வந்து இவ்வளோ தூரம் அவங்க ஃப்ரெண்டும் சொல்லியும் கூட, பிக் பாஸ் சொல்லி தெரிந்தல, விஜய் சேதுபதி சொல்லி தெரிந்தல, அவங்க ஃப்ரெண்டு சொல்லியுமே நீங்கள் வந்து திருப்பி அதே கண்டென்ட்டை நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களை என்னன்னு சொல்ல ஃபீலிங்ஸ், என்னோட ஃபீலிங்ஸ் அது என்ன ஃபீலிங்ஸ். 50 நாள் உனக்கு வந்துச்சா ஃபீலிங்ஸ், எனக்கு ஒன்றும் புரியல. 50 நாள் ஏதோ விடவே முடியாது. கமருதீன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கமருதீன் யார் நீ அப்படின்ற மாதிரி தானே கேட்க போற, எனக்கு அதுதான் தோணுது. ஏதோ வெளியே வந்த பேர் கமருதீன் வா கல்யாணம் பண்ணிக்கலாம் கூட போறேன். அதாவது இவனுங்க நடிக்கிறானுங்களே ஒரு நடிப்பு, ஏமா பார்வதி முடியலமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது என்ன சொல்றது, பார்வதி மட்டும் இதில் குறை சொல்ல முடியாது, ஏன்னா பார்வதி எந்த அளவுக்கு எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு ஒரு ட்ராமா பண்றாங்களோ, இந்த கமருதீனும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஓகே தற்சமயத்துக்கு வந்து நமக்கு ஒரு குளிர் காயறதுக்கு ஒரு இடம் வேணுமே அப்படின்ற மாதிரி அவனும் போயிடுறான். ஸோ இதில் வந்து 2 பேர் மேலேயும் தான் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இந்த லவ் கண்டென்ட் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கால ஒரு 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா எபிசோடில் இதுதான் இருந்தது, இதுலேயே பேசுறது. அதுக்கப்புறம் தான் டாஸ்க்குன்னு ஒன்று ஆரம்பிச்சதுலேருந்து எப்படா இது முடியும் அப்படின்ற மாதிரி தான் சத்தியமாக இருந்ததுங்க. ஏன்னா அந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுலேருந்து என்ன கண்டென்ட் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்றது ஒன்றும் புரியல. ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக போதுங்க, ஏதோ ஒன்று நடக்குது, சும்மா எப்படி சொல்கிறது, சும்மா வீட்டில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு சும்மா டிவியில் பார்த்துக்கிட்டு ஏதோ ஒன்று ஓடணும் அப்படின்னு சொல்ல ஓடுவாங்களே, அந்த மாதிரி தான் இன்றைக்கான எபிசோடே இருந்தது. லைவ் அதோட மட்டமாக இருந்தது. எதுக்காக இது நடக்குது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அதில் என்ன இருக்குது, பிக் பாஸ் டீம் என்ன நினைக்கிறாங்க, இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, மக்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, அதுதான் எங்களுக்கு புரியல. இந்த டாஸ்க்கை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கேரக்டர் தனித்தனியாக கொடுத்து நீ இதை பண்ணு, நீ வந்து திருடி தான், நீ திருடணும், நீ வந்து பார்த்தீங்கன்னா ரவுடி தான், நீ ரவுடித்தனம் பண்ணணும் கிளாஸில் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு விஷயத்தை ஒரு குழப்பி விட்டால் தானே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இன்னைக்கான எபிசோட பார்த்ததுக்கப்புறம் நாளைக்காவது ஏதாவது பண்ணுவாங்கன்னு நம்புறேன். ஏன்னா இதே மாதிரி ஃப்ளாட்டாக போச்சுன்னு வச்சுக்க வேலைக்கே ஆகாது. கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒரு 3 பேர் கூப்பிட்டு உங்களோட கேரக்டர் இதுதான், உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னால் தான் உருப்பிடும். அதையும் நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சொன்னாலே உனக்கு பண்ணுறானுங்க அழகா, இதில் நீங்கள் அதையும் சொல்லாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே சமத்தா போயிட்டு உள்ளே உட்காந்துட்டு வெளியே ஆக்கி வச்சா நல்லா தின்னுட்டு நல்லா தூங்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க்கில் வந்து இவங்க கேரக்டர் ஆர்க்குன்னு ஒன்று கொடுக்கல, கேரக்டர்னு ஒன்று தனித்தனியாக செக்மெண்ட் பிரித்து கொடுக்கல அப்படின்னா உருப்படாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது.
உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த ஸ்கூல் டாஸ்க்கு சிறப்பா இருந்ததா இல்ல ரொம்பவே வெறுப்பா இருந்ததா அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெறுப்பா இருந்தது. ஓப்பனா சொல்றேன், ரொம்ப வெறுப்பா இருந்தது. எனக்கு என்னன்னா பயமா இருந்தது என்னன்னா முத நாளே இப்படி இருக்கு. எப்போ முத நாள் வந்து எந்த ஒரு டாஸ்க் ஆரம்பிச்சாலும் கண்டென்ட் வரும். முத நாளே இவ்வளவு சூப்பரா இருக்குன்னா அடுத்தடுத்த நாட்கள் எப்படி இருக்க போதோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. போன வாரமும் கிட்டத்தட்ட இப்படி தான் ஆக வேண்டியது. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அந்த சாம்பார் ஸ்குவாட்ல இருந்த ஒரு 3 பேர் வந்து ஏதோ ஒரு திடீர்னு ஒரு அவதாரம் எடுத்து ஏதோ ஒன்று பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியில் செருப்படி வாங்கினாங்க. அது வேற விஷயம். ஆனால் அந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 எபிசோடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்கேஜிக்காக போனதுக்கு காரணம் அந்த சாம்பார் ஸ்குவாட் ஏதோ ஒரு குளறுபடி பண்ணது தான். இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் போன வாரம் அடிச்சதில் எனக்கு தெரிஞ்சு அவங்க தெளிஞ்சு வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அப்படின்னும் போது இந்த டாஸ்க்கில் திருப்பி கண்டென்ட் வரது, அந்த மாதிரி கண்டென்ட் வரதுலாம் ரொம்ப கஷ்டங்க. நான் சண்டை போடணும்னு சொல்ல வரல, இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல வரேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷோவில் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன இருந்தது நீங்கள் சொல்லுங்களேன். ஆக்சுவலாக நான் சொல்கிறது விடுங்க. இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு ப்ரோ இந்த இடம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, இந்த இடத்துல விக்கல் சீக்கிரம் பண்ணார்ல சாப்பிட்டுக்கிட்டே ஒரு ஃபன்னு, அது செம்ம சூப்பராக இருந்தது ப்ரோ, பயங்கரமாக சிரிப்பு வந்தது ப்ரோ அப்படின்ற மாதிரி இருக்கா? இல்லை வேறு ஏதாவது இடத்துல வந்து உங்களுக்கு நல்ல ஃபன்னாக இருந்தது, செம்மையாக சிரிச்சம் ப்ரோ, இன்றைக்கி எபிசோட் ரொம்ப ஃபன்னாக இருந்தது அப்படின்ற மாதிரி ஏதாவது செக்மெண்ட் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஒரு இடம் இருக்குது. கானா வினோத் கொஞ்சம் நல்லா பாடினார், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததோட ஓகே ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தும் சொல்ல மாட்டேன், ஏதோ ஒன்று கானா வினோத் பண்ணது கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் வைஸ் பிரஜனோட கேரக்டர் கொஞ்சம் நல்லா இருக்குது, லுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாப்புல. அதே மாதிரி இவர் அமித்தோட லுக் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அவ்வளோதான். அதுக்கடுத்து எஃப்ஜேவோட கேரக்டர் ஓகே தான், பார்வதிக்கு நல்லா சோறாக்க சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பார்வதி ஆன்டின்னு கூப்பிட்டாங்க பாருங்க, இவங்க யாரு சாண்ட்ரா, தேவையில்லாத வேலை தானே. அதாவது பார்வதி ஆன்டின்னு சொன்னோன்னு பார்வதிக்கு வெறியாவது, ஐயோ இவளை ஏதாவது பண்ணணுமே அப்படின்ற மாதிரி. ஸோ பார்வதியை பொறுத்தவரைக்கும் பயங்கரமாக கடுப்பாயிட்டாங்க, ஏறி விட்டுருப்பாங்க. ஓகே இப்போ நம்மளுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, வார்டனாக இருக்கும், அதுவும் ஆப்போசிட்டில் இருக்குது சாண்ட்ரா, வேற யாராவது இருந்தால் கூட கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சு கேரக்டராவது அதுவும் சொல்லிட்டு வெளியே வந்து எப்படி என்ன பார்த்து ஆன்டின்னு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பார்வதி ஆல்ரெடி எஃப்ஜே ஆன்டின்னு கூப்பிட்டு சம கடுப்பாயிட்டாங்களே. ஸோ அப்படின்னும் போது அவங்கள ஆன்டின்னு கூப்பிடும்போது கடுப்பாக தான் இருக்குது. ஆனால் கூப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. வெறுப்பாரியா கூப்பிடு அப்படின்ற மாதிரி தான் என்னை பொறுத்த யோசிக்க தோணுது. ஏன்னா எஃப்ஜே தாங்க அந்த பார்வதி வந்து பயங்கரமாக கரெக்டான இடத்துல எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிக்கிறான். அன்னைக்கு கூப்பிட்டா பாருங்க ஆன்டின்னு, அதிலே பார்வதி மைண்டில் பயமாக ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கு போல, இதுக்கப்புறம் நம்மளை எவனும் ஆன்டின்னு கூடக்கூடாது அப்படின்ற மாதிரி. எனிவேஸ் இன்னைக்கான எபிசோட பொறுத்து இவ்வளோ தாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ் வந்தாங்க, அவங்களோட படத்தோட ட்ரைலரை போட்டு காமிச்சாங்க. ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் அதிலே சூப்பராக ஓட்டினாங்க. அப்புறம் அமித்தோட பிறந்த நாள், அந்த பிறந்த நாள் வச்சு ஒரு 20 நிமிஷம் சூப்பராக ஓட்டினாங்க. ஓவராலாக இன்னைக்கு எபிசோட எப்படியோ ஒப்பேத்தி ஓட்டினாங்க. எடிட்டர் செத்தாண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உண்மையில் ரொம்ப கஷ்டங்க இந்த மாதிரி ஒரு ஷோ வந்து பார்த்தீங்கன்னா, அதை 1 ஹவருக்கு எடிட் பண்ணி அதை வந்து பார்த்து அதில் எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்களே, ரொம்ப கஷ்டம். அப்படி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்தே இவ்வளோ மட்டமாக இருக்குன்னா லைவ் பார்த்தவங்க நிலைமை மட்டும் யோசிச்சு. நான் எனக்கு லைவ் பார்க்கல, சத்தியமாக நான் எனக்கு லைவ் பார்க்கல, எனக்கு லைவ் பார்க்கவே பிடிக்கல. மதியானமா செகண்ட் ப்ரோமோ வந்தது, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா லைவை ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு வேறு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வேறு வேலையை பார்க்க போயிட்டேன். கண்டிப்பாக சொல்கிறேன், ஏன்னா அந்தளவுக்கு இரிட்டேட்டிங்காக இருந்தது. லைவ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஓகே ஏதோ சும்மாவது பார்க்கலான்னு நினைப்பேன். ஆனால் இன்னைக்கு ஒரு மதியானத்துக்கு அப்புறம் என்ன லைவே பார்க்க முடியல, அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.